நிருபம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 8வது வசனம் வரை நம்ம வாசிக்க கேட்கலாம். கொலோசியர், அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 8வது வசனம் வரை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீங்கள் வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 8வது வசனம் வரையிலும். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. லௌகிக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் மிக தெளிவாக எழுதியிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம், மிக தெளிவாக வசனம் சொல்லுது, நீங்கள் பெருகுவீர்களாக. யாரு ஆண்டவருடைய விருப்பம் எல்லாமே தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள் பெருக வேண்டும் என்றுதான் ஆண்டவருடைய விருப்பம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நம்ம ஒரு நாளும் குறைந்து போகக்கூடாது, தாழ்ந்து போகத்தக்க நிலையில நம்ம போகக்கூடாது. ஆண்டவருடைய வசனமே சொல்லுது, ஆண்டவருடைய பிள்ளைகள் என்னைக்குமே பெருகி கொண்டுதான் இருக்கணும். விசாலத்துக்கு நேராக தான் நம்ம நடத்தப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அன்னைக்கு தேவனுடைய ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவாய் நெருக்கப்பட்டார்களோ அவர்கள் அவ்வளவாய் பலுகி பெருகினார்களாம். அபிஷேகம் அந்த ராஜாவாக வந்த பிறகு ஸ்தோத்திரம். அப்போ தேவனுடைய ஜனங்கள் பெருகிறத பார்த்து, தேவனுடைய ஜனங்கள் ஆசீர்வதிக்கிறத பார்த்து, தேவ ஜனங்கள் உயர்ந்த அனுபவத்துக்கு நேராக வருகிறதை பார்த்து பொறாமை கொண்ட அந்த ராஜா தம்முடைய ஜனங்களை, தேவனுடைய ஜனங்களை அவன் நெருக்கினான், ஒடுக்க பார்த்தான். ஆனா எவ்வளவாய் அவங்க நெருக்கப்பட்டாங்களோ அவ்வளவாய் அவன் தேவ ஜனங்கள் பெருகினார்கள். அல்லேலூயா. அவன் தேவ ஜனங்களை உண்மையாய் தேவனை நேசித்து தேவனை ஆராதிக்கிற, ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை பெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு ஜனங்களை கூட இவ்வுலக போராட்டம் நெருக்கி அழிக்கவே முடியாது. அல்லேலூயா. நமக்கு எதிராக எழும்புகிற போர் ஆயுதங்கள் ஒன்றும் நமக்கு விரோதமா அது செயல்பட்டு நம்மை கெடுக்கவோ நம்மை வேதனைப்படுத்தவோ அது முடியவே முடியாது. ஏன்னா நம்ம தேவனால் முத்திரிக்கப்பட்ட பிள்ளைகள், தேவனை ஆராதிக்கிற தேவ ஜனம். அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நீங்கள் பெருகுவீர்களாக. அல்லேலூயா. முதலாவது 6வது வசனத்தில், ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே. நம்ம எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம யாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை நம்ம ருசி பார்த்திருக்கிறோம். நமக்காக பாடுபட்டு, நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று மறுபடி இயேசு வரப்போகிறார் என்பதை நம்ம விசுவாசித்துதான் முழுக்கு ஞானஸ்தானத்தை நம்ம எடுத்து தேவ சபையில சேர்க்கப்பட்ட திருவிருந்து பந்தியில பங்கெடுக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நம்மெல்லாம் யாரு? இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஜனம். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்ட உலகத்தில் இருக்கணுமா? பெருக்கத்துக்கு நேராக இருக்கணுமா? பெருகணுமா? வளரணுமா? செழிப்பான ஒரு அனுபவத்துக்கு நேராக நம்ம மாற்றப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு நாள் நம்ம கெட்டு போகிறது ஆண்டவருக்கு விருப்பம் அல்ல. ஒரு நாள் நம்ம கண்ணீர் வெடிச்சிட்டு துக்க முகத்தோடு இருப்பது ஆண்டவருக்கு விருப்பம் அல்ல. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்படுவார். அல்லேலூயா. அப்ப நம்ம ஆண்டவராகிய கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நம்ம முதலாவது நம்ம என்ன செய்யணுமா? வசனம் சொல்லுது, அவருக்குள் வேர் கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. நம்ம அந்த தேசத்துல வளர்ந்து பெருக வேண்டுமானால், இந்த தேசத்துல வருகிற சவாலை மேற்கொண்டு நம்முடைய வாழ்க்கை செழிப்பாய் மாற வேண்டுமானால், வருகிற போராட்டத்தில் இருந்து, வருகிற வியாதியில் இருந்து, எல்லாவற்றிலிருந்து விலக்கி நம்முடைய வாழ்க்கை ஒரு பெருக்கத்துக்கு நேராக மாற வேண்டுமானால், முதலாவது ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. எவ்வளவு தூரம் அந்த கிறிஸ்து இயேசுக்குள் வேர் ஊன்றப்பட்டவர்களா நம்ம இருப்போமானால் நம்மளுடைய வாழ்க்கையை யாராலும் எடுக்கவோ, யாராலும் பலவீனப்படுத்தவோ, யாராலும் நம்முடைய இருதயத்தை கலங்கடிக்கவோ, யாராலும் நம்முடைய இருதயத்தை வேதனைப்படுத்தவோ முடியவே முடியாது. ஏனென்றால் நம்ம கிறிஸ்து இயேசுவுக்குள் வேரூன்றப்பட்டவர்களா இருக்கிறோம்.
எந்த புயல் காற்று வரட்டும், எந்த கொந்தல் காற்று வரட்டும், எந்த சூறாவளி காற்று வரட்டும், ஒன்றும் நம்மை பிடுங்கி எடுத்து மாற்றவே முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. மரம், இந்த பெரிய மரங்களை பார்த்திருப்பீங்க. இந்த மரங்கள் அதிகமாக மேல நல்ல செழிப்பாய் ஆரோக்கியமாய் நல்ல கனிகளை கொடுத்து அது ரொம்ப வருஷம் அதனுடைய கனியை கொடுத்து நல்ல செழிப்பா இருக்குன்னா அதனுடைய வேர் ரொம்ப ஆழமா, ரொம்ப தெளிவா, ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறதுனாலதான் வெளிப்பிரகாரமாக அந்த மரம் செழிப்பா இருக்கிறத பார்க்க முடியும். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. சோ அந்த வேர் வெளியில பார்க்க தெரியாது. அந்த அடி வேர் எவ்வளவு ஆரோக்கியமா இருக்குதோ, அந்த அடி வேர் எவ்வளவு நல்ல ஆழமாய் அந்த ஆணி வேர் போய் அந்த சரியான நிலையில ஆழமான போய் அது செயல்படுகிறதோ, அப்பொழுது அந்த மரம் ரொம்ப செழிப்பா இருக்கும், ரொம்ப நல்ல கனி கொடுக்கும், அது ரொம்ப வருஷம் வாழும். அல்லேலூயா. ரொம்ப வருஷம் வாழும். புயல் வந்தது உண்டு, பிரச்சனை அதுக்கு நேரா வந்தது உண்டு, எதுலயுமே அது வேரோடு பிடுங்கப்பட்டு போகல. அல்லேலூயா. ஏன்னா அதனுடைய வேர் ரொம்ப ஆழமா போடப்பட்டிருக்கிறது, ரொம்ப ஸ்ட்ராங்கா போடப்பட்டிருக்கிறது. அதனுடைய வேர் ரொம்ப தெளிவா இருக்குது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவச்சனமே, நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட அநேக பிரச்சனைகள் எதிராக எழும்பும் போது நம்ம பிடுங்கப்பட்டு போகாதபடி